புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு தன் ரசிகர்களை புரிந்து வைத்திருப்பார். ஒரு படத்தில் எந்த இடத்தில் கை தட்டுவார்கள், எந்த இடத்தில் விசில் அடிப்பார்கள், அவர்களை எப்படி பரவசப்படுத்த முடியும் என்பதெல்லாம் அவருக்கு விரல் நுனியில் தெரிந்து வைத்திருப்பார். மனிதனாக இவ்வுலகில் ஒருமுறைதான் பிறக்கின்றோம். இந்த பிறவியில் இறைவன் கொடுத்த உலகை முழுவதுமாக பார்த்து ரசிப்பது என்பது எல்லோருக்கும் இயலாத காரியம். தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் இருக்கும் ரசிகனும் ஜப்பான், ஹாங்காங், டோக்கியோ, சிங்கப்பூர் போன்ற நாடுகளை பார்த்த உணர்வு ஒரு படத்தில் கொடுக்க வேண்டும் என்பது எம்ஜிஆருக்கு ஆசை. தன் ரசிகன் அவ்வளவு பணம் கொடுத்து அந்த நாடுகளெல்லாம் எப்படி பார்ப்பான்? அதனால் நாம் திரைப்படம் எடுத்து அவர்களை பரவசப்படுத்த வேண்டும் என்பதை நீண்ட நாள் கனவு. அப்படித்தான் பொன்மனச் செம்மல் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை துவக்கினார். இந்த நோக்கத்தை பொம்மை இதழில் அவரே எழுதியிருக்கிறார். அவரே பேட்டியும் கொடுத்திருக்கிறார். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை நான் ஏன் எடுக்க வேண்டும் என்று. அப்போது உலகம் சுற்றும் வாலிபன் என்ற பட பெயரை கேட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் இவர் உலகம் சுற்றும் வாலிபனா என்று கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். அதையெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் காதிலே போட்டுக்கொள்ளவில்லை. தன் காரியத்திலே கண்ணாக இருந்தார். உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்புக்காக சிறு சிறு குழுக்களாக பிரிந்து ஜப்பான் புறப்பட்டு சென்றார். படக்குழுவில் திரு எஸ். ராமதாஸ் அவர்களும் ஒருவர். இவர் மக்கள் திலகம் நடித்த தாளம்பூ படத்தை இயக்கியவர். அது மட்டுமல்ல, பின்னாளில் மக்கள் திலகத்திற்கு வெகுகாலம் உறுதுணையாக இருந்தவரும் கூட. தூரக்கிழக்கு நாடுகளில் தேனியைப் போல பறந்து பறந்து பல்வேறு ரசனைக்குரிய காட்சிகளை படமாக்கி கொண்டிருந்தார் பொன்மனச் செம்மல். அங்கே நெருக்கடியான சூழலில் பணத்தட்டுப்பாடுகள், படப்பிடிப்புக்கான அனுமதி சிக்கல்கள் என பலவற்றை சந்தித்தாலும் கூடுமானவரை அது தன் குழுவினரை தாக்காமல் பார்த்து கொண்டார் எம்ஜிஆர். அப்படி இருந்தும் கூட அவ்வப்போது தன் குழுவில் ஒருவரான இயக்குனர் ராமதாஸ் படப்பிடிப்பு நேரங்களில் பம்பரமாய் சுழன்றாலும் ஹோட்டலுக்கு திரும்பியதும் தனிமையில் அமைதியாக காணப்படுவதை கவனித்தார் மக்கள் திலகம். படத்துக்கான திட்டமிடல், மறுநாள் வேலை, படப்பிடிப்பு அனுமதி, பணத்தட்டுப்பாடு என தன் வேலைகள் அனைத்தையும் இடையே ராமதாஸ் அவர்களையும் கண்காணித்துக் கொண்டே இருந்தார் எம்ஜிஆர். உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு தாயகம் திரும்புகிறார் மக்கள் திலகம். அவருக்காக பம்பரமாய் சுழன்று படப்பிடிப்பை வெற்றிகரமாக முடிப்பதற்கு உதவி செய்த தாளம்பூ படத்தின் இயக்குனர் ராமதாஸ் ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கியதும் கண்ணீர் மல்க விழுந்து அடித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு ஓடி வருகிறார். ஜப்பான் புறப்பட்டு செல்லும் அவசரத்தில் தன் குடும்ப தேவைக்காக உதவி ஏதும் செய்யாமலே சென்றிருப்பதுதான் காரணம். வீட்டுக்கு தேவையான எந்த பொருளும் அவர் வாங்கி தந்துவிட்டு செல்லவில்லை. வீட்டு வாடகை, குழந்தைகள் படிப்பு செலவு, மளிகை பொருட்கள் இப்படி எதுவுமே அவர் கண்டுகொள்ளாமல் எம்ஜிஆர் அழைத்தவுடன் அவசர அவசரமாக கிளம்பி சென்று விட்டார். தன் குடும்பம் என்னாகுமோ என்ற பயத்தில் பீதியுடன் தான் வீட்டுக்குள் வந்தார். ஜப்பானில் பல விதமான சிக்கல்களை எதிர்கொண்டு படப்பிடிப்பை எடுத்துக் கொண்டிருந்த மக்கள் திலகம் அவரிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும், தன்னுடைய சிரமங்களை சொல்லி அவரை சங்கடப்படுத்தக்கூடாது என்று மட்டுமே நினைத்தார் ராமதாஸ். இதனால் தான் தமிழகத்திற்கு வந்து இறங்கியவுடன் வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்தால் தன் வீட்டார் அனைவரும் எந்த குறைவும் இல்லாமல் இருப்பதை கண்டு அதிர்ச்சியுற்றிருக்கிறார். அட பாவி மனுஷா, இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்ட, நாங்கள் எல்லோரும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் என்று அவர் மனைவி சட்டையை பிடித்து கேள்வி கேட்பார் என்று நினைத்தவருக்கு அவருடைய மனைவி சிரித்து கொண்டே வாங்க வாங்க இப்பதான் வந்தீங்களா என்று கேட்டதும் குழந்தைகள் மகிழ்ச்சியோடு வந்து அப்பாவை கட்டிக்கொள்வதும் வீட்டின் சூழ்நிலையே மாறியிருந்தது. இயக்குனர் ராமதாஸ் தான் யூகித்தபடி தன் குடும்பத்திற்கு கடும் சிரமத்தை இது போல இயக்குனர் ராமதாஸ் குடும்பத்தை மட்டுமல்ல அந்த பொன்மனச் செம்மல் தான் என்பது காத்துக் கொண்டு இருக்கிறது என்றுதான் இருந்தாலும் அது எல்லாமே சில காலமே. ஆனால் அதன் பிறகு மக்கள் திலகம் இது எப்படியோ கண்டறிந்து தேவைகளை நிறைவேற்றி அந்த குடும்பத்தை காத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் ராமதாஸ். அவசரத்தில் குடும்பத்தை தவிர்க்க விட்டுவிட்டு சென்றாலும் ராமதாஸ்க்கு தெரியாமல் குடும்பத்துக்கான தேவைகளை நிறைவேற்றி இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் மக்கள் திலகம். ராமதாஸ் மகள் பள்ளியில் படிக்கும் வயதுடையவர். அவருக்கு பொன்மனச் செம்மல் எவ்வளவு கொடுத்தார் என்பது தெரியாது. ஆனால் குடும்ப கஷ்டத்திலிருந்து குடும்பத்தையும் தலைவர் மீட்டெடுத்து மறுவாழ்வு கொடுத்தார் என்று தன் அப்பாவிடம் சொல்கிறார் அந்த ராமதாஸ் மகள். எம்ஜிஆர் தான் நம் குலதெய்வம், அவரால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ராமதாஸ் அடிக்கடி சொல்லுவார். அந்த வார்த்தைகள் எப்போதும் அந்த குடும்பத்தின் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதேபோல் ராமதாஸ் மகள் திருமணத்தையும் நடத்தி வைத்தது எம்ஜிஆர் தான். மக்கள் திலகம் செய்த உதவி அன்று மிகப்பெரிய உதவி. அந்த நினைவுகளை மறக்காமல் இன்றும் வாழும் வரை கொண்டாடப்படுகிறது அந்த குடும்பம். அன்று மக்கள் திலகம் நடித்த படம் குடும்பத் தலைவன்.